ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருசுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு அக்டோபர் மாத பலன்கள் 2024 எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு முயற்சி ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானத்திலே இருக்காரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு உங்களோட ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ராசிக்கு 10ஆம் பாவகத்துல சந்திர பகவான், கேது பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான். அதே போல 10/10/2024 தேதிக்கு மேல புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. சூரியனும் அதே மாதிரி பயிற்சி அடைஞ்சு நீசம் அடைய போறாரு. நீச பங்கம், சூரியன் பிளஸ் சுக்கிரன் நீச பங்கம் அடைகிறாங்க. அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 9/10/2024 தேதிக்கு மேலே விருச்சிகத்துக்கு பயணிக்க போகிறாரு. இது எல்லாமே இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம், காலபுருஷனுக்கு 9வது வீடு. இந்த 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 ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெறாத வீடு, நீசமும் பெறாத வீடு. ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம் பலம் பெறுவது குரு பகவான். அப்போ முழுக்க முழுக்க இந்த ராசியோட குணத்தன்மைகள் அனைத்துமே குரு பகவான் மாதிரி தான் இருக்கும். எப்பொழுதுமே மேம்போக்கான தன்மை, ஹெல்பிங் டெண்டன்சி, யாருக்கு என்ன கேட்டாலும் உதவக்கூடிய மனப்பான்மை, தன்கிட்ட இல்லைனாலும் அடுத்தவங்க கிட்ட வாங்கி கொடுக்கக்கூடியது, அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணக்கூடியது. தனுசு கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டிங்கன்னா தன்னிடம் இல்லைனாலுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது கொல்லிக்க இவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு ஒரு ஹெல்ப்பை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க. காலபுருஷனுக்கு 9வது வீடாக இருக்கிறதுனால ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எண்ணங்கள்ல எதுவுமே இல்லைனாலுமே பிற்காலம், அதாவது 35 வயது தொடும்போது 36 வயது தொடும்போது நிச்சயமா ஆன்மீகத்துல ஒரு பெரிய அளவுக்கு மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது ஆன்மீகத்தில் மூழ்கிடுவாங்களா, சாமி கும்பிட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வருடங்கள் போக 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 ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தனுசுக்கு எப்பொழுதுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். கடவுளை அதிகபட்சம் நம்பக்கூடியவங்க தனுசு ராசி. அதே போல் வேலையில் வந்து சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய நபர்கள், வீட்டில் இருந்தாலும் பெண்கள் இந்த ராசியை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரமான கேது நட்சத்திரத்தில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நிர்வாகத்திறன் அப்படிங்கிற அளவுக்கு யார்கிட்டையுமே இல்லைங்க. இந்த பொண்ணு படிச்சிருந்தாலும் சரி படிக்கலினாலும் சரி வீட்டில் அப்படி நிர்வாகம் பார்க்கும். வீட்டுக்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் தவறு செய்ய விடவே விடாது. அதாவது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில ராசியை பொறுத்தவரை வீட்டுக்காரர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கார்கிட்ட வந்து சொல்கிறத நம்பிட்டு அல்லது அவங்க என்ன பண்ணுறனாலும் கண்டுக்காமல் தன்னுடைய சுகம் மட்டும் சந்தோஷம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த தனுசை பொறுத்தவரை இல்லவே இல்லை. வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க, ஏது செய்கிறாங்க, எப்படி வருமானம் வருது, அதை எப்படி பார்த்துக்கிறாங்க, ஏதாவது கடன் வாங்குறாரா, இதெல்லாமே ரொம்ப 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 வாட்ச் பண்ணக்கூடிய தனுசு ராசி. அப்போ ஒரு விஷயத்தை தப்புன்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுங்க, அது யார்கிட்டையும் என்னென்னு வந்து யோசிக்காமல் பயப்படாமல் அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு வெளியிருந்து பார்க்குறதுக்கு இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது வந்து யார்கிட்டையும் பேசாது, அல்லது வந்து அப்படி இருக்கிற மாதிரி தோன்றுனாலும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வரும்போது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்துக்கு இணையான நட்சத்திரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறன், குடும்பத்தை பாதுகாக்கிறது. இங்கே இருக்க சூரியனோட நட்சத்திரம் இருக்கும்போது நம்ம சொல்லவே வேண்டியது. சுக்கிரனோட நட்சத்திரம் வரும்போதும் சரி, சூரியனோட நட்சத்திரம் வரும்போது, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி. சுக்கிரன் பகவான் வரும்போது 6/11ஆம் அதிபதி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதுக்கு, நேர்மையாக விவேகமாக இருக்கிறதுக்கு, சின்ன வயதிலே பெரிய கலைகளை கற்றுக் கொடுத்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்சத்திரமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசிக்கு எப்போ 6ஆம் இடத்துக்கு போனாரோ அன்னைக்கு ஆரம்பித்தது கடன் பிரச்சனைகள். என்ன நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைச்சி வந்து வட்டி தான் கட்டுற மாதிரி இருக்குது. வருஷமானால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய போனஸு அல்லது சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் பாதி வந்து வட்டிக்கு போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் நடந்து போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும். எப்பொழுதுமே முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வரும்போது நம்மளுடைய முயற்சியை தட்டுப்படுத்துவார்.
அப்போ அதை வந்து 10 வாட்டி முயற்சி பண்ணா 2 வாட்டி தான் சக்ஸஸ் ஆகும். மற்றவங்க முயற்சி 100 வாட்டி பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு 95% சக்ஸஸ் கொடுத்துரும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடி மேலே அடி விழுகிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன், நம்ம சின்ன விஷயங்களே மற்றவங்ககிட்ட கொடுத்து செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த முயற்சி கொஞ்சம் டிலே ஆகிறதுனால சில சமயம் நமக்கு மனசில் வந்து தொய்வும் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதனால் சின்னதாக யாராவது ஒரு வருத்தமாக ஒரு விஷயங்கள் சொன்னாலும் அதிலிருந்து மீண்டு வெளியே வராமல் நிறைய மனக்குழப்பத்தோடையே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இருக்குது. இன்றைக்கி சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, வக்ரம் அடைஞ்சு 5ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. அப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். எனக்கு அப்புறம் வந்து என்னுடைய மகன் வந்து பார்த்துக்கோன்னு நினச்சேன். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயரமான இடத்துக்கு போவான்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நான் சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். 2வது எப்படியாவது ஒன்று வேலை கிடச்சிரும் நானும் படிக்க வச்சேன். இருந்தாலும் இப்போ தலை தூக்குனா வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலை தூக்குனா சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பித்த காலத்துலேயே நாங்கள் வந்து முன்னேறலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்குமே வந்து 10 இன்டர்வியூ 20 இன்டர்வியூ போயிட்டே தான் இருக்காங்க. கடைசி நேரத்தில் வேலை கிடைக்கிற மாதிரி கிடச்சி அதுக்கப்புறம் தட்டி கழிஞ்சிருது. இந்த மாதிரி குழந்தைகளை நினச்சி மனம் வருத்தப்படுறது. அதே போல் 5ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நின்று போகிறது. ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்த பார்க்குறப்ப புத்திரஸ்தானத்தை ஸ்டாப் பண்ணுவார். புத்திரஸ்தானத்தை ஸ்டாப் பண்ணுனா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போய் அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிறைய மனக்குழப்பங்களையும் கசப்புகளோடய இருந்துகிட்ருக்கு தனுசு ராசிக்கு. இந்த கோச்சாரம் எப்படி இருக்க போகுது? முதல் தர யோகம் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்குறாரு. நான் ரொம்ப வருடங்களாக காதலிச்சுட்டு இருக்கேன். காதல் திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு நிறையா வரன்கள் வருது. எங்கள் வீட்லேயும் என்னை வந்து சொல்கிறாங்க, நான் பார்க்கல, கவனமாக இல்லை. எனக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும், அந்த மாப்பிள்ளையை மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏதாவது இருக்குது. இந்த நேரம் என்னுடைய பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணுவதற்கு, திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இது நல்ல நேரமாக இருக்குமா? வீட்டில் போய் சொன்னால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்து வரையும் இது கொண்டு போக முடியுமா முடியாதுன்னு கூட எனக்கு நிறைய மன உளைச்சல் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் இதில் நான் ஜெயிப்பனா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. அதே போல் சூரிய பகவான் திக் பலம் பெறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல திக் பலம் பெறக்கூடிய அமைப்பு. அப்போ இது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கேன், நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட தொடர்பில் இருக்கேன், நான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு இன்னொரு பரீட்சை எழுதிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஏறக்குறைய பக்கம் வரை வருது, கடைசியில் 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் போயிடுது. என்னோட கூட படிக்கிறவங்க எல்லாருமே அடுத்தடுத்து சக்ஸஸ் ஆகிட்டே இருக்காங்க, நான் மட்டும் இன்னும் ஆகலை. எனக்கு வந்து இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? ஊதிய உயர்வு அரசியல் மூலம் எனக்கு கிடைக்குமா? அரசியல் மூலம் எனக்கு பணம் சம்பாதிக்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக இது ஒரு முதல் தர யோகமாக இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கறதுனால, திக்பலம் பெற்ற சூரியனை பார்க்கறதுனால இது சிவராஜ யோகமாகவும் செயல்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செயல்படும். அப்போது கோயில் பொறுப்பில் இருக்கேன், கோயில் ட்ரஸ்டியில் இருக்கேன், நான் வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பதவி வாங்கணுன்னு இருக்கு, ரொம்ப 10-20 வருடங்களாக நான் பின்னாடி இருந்து அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே போகிறேன், இருந்தாலுமே எனக்கு வந்து இதில் ஒரு நல்ல நேமும் ஃபேமும் கிடைக்குமா அப்படின்னு அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு இத்தனை நாள் இல்லாத ஒரு பேரும் புகழையும் அதுக்கு உண்டான முயற்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல் எதிராளிகள் தொல்லை, ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டு அப்போ எதிராளிகள் அடங்கிதான் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. நிறைய எதிராளிகள் தொல்லையே தனுசு ராசி சந்திச்சது உண்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எதிரிகள் இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி கூட்டாக சேர்ந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுறது, உங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது பேசுறது, மற்றவங்க கிட்ட சொல்லி கொடுக்கறது, நிறைய கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் இதிலிருந்தெல்லாமே மீண்டு வெளியே வந்து தைரியம் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய காலங்கள். தனுசை பொறுத்தவரையும் கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். இன்னைக்கு குரு பகவான் கேதுவை பார்க்கறதுனால கடனை அதிகபட்சமாக வளர்த்தி விடுவார். அப்போ இந்த கண்மூடித்தனமாக தொழில் ஓடணும், தொழில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிகபட்ச கடன் வட்டியில் வாங்கினோம்னா நம்ம மாட்டிக்கொள்வோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு கேதுவை பார்க்கறதுனால நிச்சயமாக மாட்டிக்கொள்வோம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக. நான் கடன் எளிதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசி பொறுத்தவரை ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் இருக்கேன், அதிலெல்லாம் எனக்கு நல்ல நேமும் ஃபேமும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் பகவான் கன்னிய ராசி பார்க்கறதுனால அங்கே சூரியன் திக்பலமாக இருக்கிறதுனால
நிச்சயமாக மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோச்சார காலங்கள் ஒரு பெரிய சக்ஸஸையும் புதிய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய முயற்சிகளுமே ஒரு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நிறையா முயற்சிகள் போட்டிருக்கீங்க, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகாத நபர்கள் இனி வரக்கூடிய இந்த கோச்சாரமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே நிச்சயமாக வெற்றிக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்களோ கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.